எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம Bujii Creates சேனல்ல இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச vlog-ஆ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பொண்ணு மாப்பிள்ளைங்க வராங்க. அவங்களுக்கு வந்து விருந்து சாப்பாடு நடக்க போகுது. என்னென்ன செஞ்சோம் அப்படின்ட்டு வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுல வந்து காடை ஃப்ரை அதையும் சேமியா பாயசமும் வந்து அந்த ரெசிபியும் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். பிரியாணி வந்து ஆல்ரெடி வீடியோல போட்டிருக்கனால அதை வந்து நான் எடுக்கல இன்னைக்கு வீடியோ. இப்போ இன்னும் வந்து பொண்ணு மாப்பிள்ளைங்க வரல. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் வந்து ஒரு 5-6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி வந்து கொஞ்சம் நேரம் சூடாகட்டும், அதாவது கொதி வரட்டும். அது வரைக்கும் ஜவ்வரிசி வந்து சின்ன ஜவ்வரிசி அதை வந்து ஒரு 1/4 கப் அளவு எடுத்து ஊற வச்சுருக்கேன். அடுத்து வந்து பொரிக்கிறதுக்காக, அதாவது நெய்யில் வதக்கிறதுக்கு முந்திரியும் திராட்சை வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்ச ஜவ்வரிசி வந்து தண்ணி வடிச்சிட்டு ஜவ்வரிசி மட்டும் அதோட சேர்த்திக்க போகிறோம். ஜவ்வரிசி வந்து நல்லா வந்து வேகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஜவ்வரிசி ஊற வச்சா அது வந்து சீக்கிரம் வேகும், அதுக்காக வந்து ஊற வைக்கிறோம். நான் ஏலக்காய் தூளையை வந்து தட்டி வச்சுருக்கேன். இப்போ ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்ததும் 1/2 கப் அளவு நான் சேமியா எடுத்து வச்சுருக்கேன். சேமியா வந்து ஆல்ரெடி வறுத்த சேமியா, அதனால் நான் வறுக்காமல் அப்படியே சேர்த்துருக்கேன். வறுக்காத சேமியா தான் நீங்கள் வறுத்து சேர்த்துக்கோங்க, நெய்யில் வறுத்துட்டு. 1/2 கப் சேமியா அப்படின்னா நான் வந்து இதில் ஸ்வீட் வந்து எங்கள் ஃபேமிலியில் எல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. அதை நான் 2 கப் சர்க்கரையை சேர்த்துருக்கேன். 2 கப்னால் ஃபுல்லாலாம் சேர்க்கல, ஒரு 1.25 அந்த அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சேமியா வந்து கொஞ்சம் வெந்துட்டுருக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ அதோட ஒன்று ஏலக்காய் வந்து பிடிச்சி வச்சுருக்கேன், அந்த ஏலக்காவையும் நல்லா அதோட சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் அதில் உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அதனுடைய டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும். அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து முந்திரி திராட்சை வந்து நம்ம நெய்யில் வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம். அதனால் ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 முந்திரி, உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை நெய்யில் வந்து பொரிச்சிட்டு அதை தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதில் வந்து சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி அதை வந்து கொஞ்சம் கொதி வந்ததும் நீங்கள் எடுத்து இதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. நான் அடுப்பை சிம்மில் வச்சனால உங்களுக்கு தெரியாது. சர்க்கரை வந்து கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/4 டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த சேமியா பாயசம். பால் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து பொருத்தி வச்சிருந்த முந்திரி திராட்சை அதோட சேர்த்திக்க போகிறேன். லாஸ்ட்டாக வந்து இதை சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா வீட்லேயும் இது ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். அர்ஜென்ட்டுக்கு சீக்கிரம் செஞ்சிடலாம் சேமியா பாயசம். இப்போ காடை ஃப்ரைக்கு வந்து ஒரு 7-8 சின்ன வெங்காயம், 7 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம், கசகசா இது எல்லாமே நான் வந்து இதில் சேர்த்தி அரைச்சி வச்சுக்க போகிறோம். இப்போ அரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம வாங்க ஃப்ரை செஞ்சிடலாம். ஃப்ரை வந்து நான் இந்த கடாயில் தான் செய்வேன் எப்போவுமே. மீன் குழம்பு, புளிக்குழம்பு ஏதாவது செய்யணும், நிறைய ஏதாவது செய்யணும்னா இதில் சேர்த்துக்கலாம். அதாவது இந்த பாத்திரத்தில் தான் செய்வேன். இப்போ நம்ம ஒரு 5-6 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூ சேர்த்துக்கிறேன். இல்லை ஒரு 2 வெங்காயம், அதாவது ஒரு பெரிய வெங்காயத்தை நான் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு கருவேப்பிலை, அதாவது கொஞ்சம் கருவேப்பிலை. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா வந்து சேர்த்திக்க போகிறோம். இதோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். யார் இது பண்ணது உனக்கு? யார் பொட்டு வச்சு விட்டா? யார் பொட்டு வச்சு விட்டது? பாப்பாக்கா? யார் வச்சது? அப்பாவா? அப்பா வச்சுச்சா? அப்பா வச்சுச்சா? அப்பா வச்சுச்சா? தேங்க்யூ சொல்லு. இப்போ அவரோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நம்ம நல்லா வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம். வதக்கினதும் நம்ம கழுவி வச்ச காடையை வந்து ஒன்று ஒன்றா நான் சேர்த்துக்கிறேன். காடை வந்து ஒரு 2-3 முறை கழுவுங்க, அப்போ தான் வந்து அதனுடைய ஸ்மெல், அந்த பச்சை வாசனை வந்து போகும். காடு வந்து ரொம்ப ஸ்மெல் அடிக்காது, இருந்தாலும் வந்து நாங்கள் 2-3 முறை கழுவிக்கிட்டோம்.
அது வந்து எடுத்து போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அம்மா வந்து பிரியாணிக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து காடை ஃப்ரை வந்து பண்ணிகிட்ருக்கேன். பாயசம் செஞ்சு முடித்ததும் காடை ஃப்ரை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அதை நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வைக்கிறேன். கொஞ்சம் நேரம் வந்து அந்த பச்சை வாசனத்தில் வந்து காடை வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு இந்த பாப்பா கூட நாங்கள் அப்பப்போ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கனால சமைக்கிற வேலையை எங்களுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக தெரியல. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நான் அவளே வந்து நடுநுள்ள ஹாய் ஹாய் சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ காடை வந்து வெந்துட்டுருக்கு. பிரியாணிக்கு அம்மா வந்து வெங்காயம் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள் காடை வந்து கொஞ்சம் நல்லா வெந்து அதோட தண்ணி வந்து விட்டுருக்கு பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து ஒரு 2 ஸ்பூனோட மட்டன் மசாலாவும், அதாவது மட்டன் மசாலாவும் சேர்த்துக்கலாம், நீங்கள் சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் அளவு மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ காடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி அது வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். நம்ம அப்போவே வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். ஆனால் அதோட வந்து கலக்கும் போது தனியாத்தூள் சேர்க்கும் போது நல்லா கெட்டி ஆகிடும். அதனால் நான் லாஸ்ட்டாக தான் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ தான் வந்து நான் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதாவது 2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் குழம்பு செய்கிறதுனாலும் சரி, கிரேவி எந்த பதத்துக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த தண்ணியிலே கொஞ்சம் காடை வேக கொஞ்சம் லேட் ஆகும். அது வரைக்கும் நல்லா தட்டு போட்டு மூடி வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி இருக்கணும். அப்படின்னா காடை ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, காடை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பிரியாணி செய்கிறதுக்கு பாத்திரமும் அடுப்பில் வச்சாச்சு. வெங்காயம் கட் பண்ணியாச்சு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, சிக்கன் கழுவி வச்சாச்சு. அடுத்து இப்போ பாருங்கள், அம்மா வந்து தக்காளி வந்து சாப்பரில் போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து அரிசி வந்து ஊற வச்சுருக்கோம். வேலை செஞ்சு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. அதனால நம்ம செஞ்ச பயத்தை டேஸ்ட் பண்ண போகிறேன். வாங்க டேஸ்ட் பண்ணலாம். பணம்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கணும். இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. இது பக்கம் நான் வந்துக்கோ கீழே அப்பா கெஸ்ட்டு எல்லாம் வந்தது தேஸ்காவுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. சித்தி வந்திருக்காங்களாம், மாமா வந்திருக்காங்களாம், அவளே எல்லாரையும் சொல்கிறா ஆயா வந்திருக்காங்க, பாட்டி வந்திருக்காங்க அப்படின்ட்டு இருக்கா. இப்போ வந்து சாம்பார் வந்தது கொஞ்ச நேரம் பேசிட்டு எல்லாரும் சாப்பிட ரெடி ஆகிட்டாங்க. என்னென்ன போடுறாங்க அப்படின்ட்டு பாருங்கள் நீங்களே. எல்லோரும் சந்தோஷமாக ஜாலியாக வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்கள் லாஸ்ட்டாக தான் சாப்பிட்டோம். இவங்க தான் எல்லோரும் ஃபஸ்ட்டு சாப்பிட வச்சுட்டு அப்புறமா தான் நாங்கள் சாப்பிட்டோம். அடுத்து ஃப்ரைடே நைட்டு வந்து எங்கள் வீட்டில் விருந்து முடிஞ்சது. இது சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வந்து சாப்பாடு, பொரியல், சாதம், குழம்பு, ரசம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அம்மா. நாங்கள் அங்கே எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் இங்கே வரத்துக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, பாட்டியும் அம்மாவும் சேர்ந்து. ரசம், தயிர் தாளித்து வச்சுருக்காங்க. அடுத்து இது வந்து கோபி உங்களுக்கு தெரியும், காலிஃப்ளவரில் ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன ஸ்வீட்டுன்னு பாருங்கள், தேங்காய் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ இங்கேயும் சாப்பிட ரெடி ஆயாச்சு. இருமா வச்சிட்டியா?
எங்கள் அம்மா இருக்கிறாங்களே எங்கள் அம்மா இருக்கிறாங்களே. அப்படிதான். எங்க தேஸ்காக்கு வைங்க. நீதானே பசி பசின்னு உட்கார எடுத்து உட்கார் வாடா. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. இங்க பாரு, நான் வீடியோ எடுக்கிறேன். ஹாய் சொல்லு. அடுத்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம தேசிகா மேடம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவளுக்கு பாட்டு போட்டால் போதும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவா. அவள் டான்ஸை பார்த்துட்டு அப்பாவும் பாட்டியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோதாங்க. இந்த vlog வந்து இதோட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிட்டோம் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்துட்டு இங்கே இருக்கிற ஒரு பார்க்குக்கு போயிருந்தோம். பார்க் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சந்திக்கலாம். டாட்டா பாய்.